நாளைய தினம் தேர்தல் பிரச்சாரம் ஓய்கிறது. தமிழகம் ஒரு புதிய மாற்றத்தை காண இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக பல இடங்களில் வெற்றி பெறும். என்னை பொறுத்த மட்டில் தென்சென்னைக்கு இன்று ஒரு தேர்தல் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறோம். தமிழகத்தில் ஒரு பாராபட்சமான சூழ்நிலை நிலவுகிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ரோட் ஷோ வரும்போது அது ரோட் ஷோலாம் தமிழகத்துக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு தியாகராய நகர் திமுகவின் கோட்டை, திராவிட கோட்டை, அங்க இவங்க ரோட் ஷோ நடத்துறது எப்படின்னு கேட்டார் முதலமைச்சர். நான் சொன்னேன், டீ இந்த வைக்கிறதுனால திராவிடம்னு சொல்றாங்க போல இருக்கு. டீன்றது நாங்க அது தாமரை கோட்டைன்னு எடுத்துக்கலாம், தமிழிசை கோட்டைன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அதே நேரத்தில் இன்னைக்கு ரோட் ஷோ நடத்தியிருக்காங்க அவங்க தொகுதியில். ஆனா அவங்க பர்மிஷன் வாங்கினது பல கூட்டங்கள்னு சொல்லிட்டு ஏறக்குறைய ரோட் ஷோ மாதிரியே தான் நடத்தியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமரின் திட்டங்களுக்கு தான் ஸ்டிக்கர் ஒட்டுறாருன்னு நினைச்சேன். பிரதமர் அவர்களின் பிரச்சார முறைக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டார். அதான் ஸ்டிக்கர் ஸ்டாலின். அதனால அப்புறம் அவங்க மேல இப்ப நாங்க எங்களை பேனர் வைக்க விடல, கொடிகளை பறிமுதல் செஞ்சாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆக அவங்களோட ரோட் ஷோ கொடிகளோடு எல்லாம் தான் நடந்தது. ஸோ இது மாதிரி ஏன் பாராபட்சமா நடக்கும்? போலீசார் எங்களோட பதாதைகள் கூட எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க, எல்லாம் அங்கே அனுமதிக்கப்பட்டது. இது ஏன் இந்த பாராபட்சம்ன்றதையும் நான் இங்கே கேள்வி கேட்க விரும்புகிறேன். மக்கள் ஆதரவு ஏற்கனவே நேத்தே நான் இதை அறிக்கை வெளியிட போறேன். தென்சென்னை சார்ந்த மக்கள் இதில் கலந்து கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேன். அப்பவே அவங்க ஒரு நிறைய பேர், ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான பேர் பதிவு செஞ்சு 300 பேர் வந்தாங்க. அப்புறம் இணையதளத்தில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்பவே மக்களோட ஆதரவு இருந்தது. இப்போ மட்டும் இல்லை, பார்த்து இதில் நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் நான் பிரச்சார பயணத்தின் போது மக்கள் சொன்னதை குறித்து கொண்டு நானும் சில ஆலோசனைகள் ஆராய்ச்சிகள் செய்து தான் அதில் கொண்டு வந்திருக்கேன். அதில் பொதுமக்களின் பங்களிப்பு இருக்கிறது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இப்போ இங்கே 2 பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்க, அவங்க எதுவுமே செய்யல மக்களுக்கு. ஆனால் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக நான் ஒரு பத்திரத்தை தயாரித்திருக்கிறேன். அது 365x5 போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு நாள் கூட வீணாக்காம இந்த தொகுதிக்கு எனது பணி இருக்கும் அப்படின்றதான். தமிழிசை கேரண்டின்னு சொல்லியிருக்கேன். பாரத தேசத்திற்கு மோடி அவர்கள் கேரண்டி. எல்லாம் பார்த்து செய்வேன். இதை சுற்றுப்பயணம் செய்யும் போது எனக்கு தென்சென்னையை பற்றி ஒரு முழுமையான அறிவு வந்திருக்கிறது. நேற்று யாரோ திடீர் அக்காக்களுக்கெல்லாம் அப்படின்னு யாரோ சொன்னாங்க அப்படின்னாங்க. யாரு திடீர் அக்கான்னு தெரியல. பாரதிய ஜனதா கட்சியில் நான் மக்களோடு மக்களாக இருந்து 25 ஆண்டுகள் ஆகிறது. என் மருத்துவத்துறையை விட்டுட்டு, என்னோட கவர்னர் துறையை விட்டுட்டு மக்கள்கிட்ட நான் ஒரே ஒன்று தான் கேட்குறேன், உங்களுக்காக தான் நான் வரேன். என்னை போன்றவர்கள் உங்களோடு நிற்பதற்காகத்தான் வருகிறோம். அதனால தயவு செய்து ஆதரவு தர வேண்டும். என்னோட வாழ்க்கையே மக்களுக்காக நான் சமர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை. இல்லைன்னா நான் கவர்னராகவே இருந்திருப்பேன். சுயநல வாழ்க்கைனா முற்றிலுமாக மக்கள் சேவைக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். எனது பிறவியின் நோக்கமே மக்கள் வாழ்க்கை என்று நான் நினைக்கிறேன்.